இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. சோ வெல்கம் டு பாட் வாய்ஸ். இன்னைக்கு நாம மேஜிக்கல் ஸ்கூலோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ போன எபிசோட்ல என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்கலனா மறக்காம வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த கதை புரியும். சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஷிபாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பாலடைஞ்ச வீட்டுல தங்கி இருக்காங்க. அப்ப யாரும் அங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண உடனே யாருன்னு பாக்குறதுக்காக இவங்க போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஏய் நீ என்ன ஃபாலோ பண்றியா? என்ன உன்ன ஃபாலோ பண்றனா? ஏமா என்கிட்ட காசு இல்லம்மா, அதனாலதான் நான் இங்க வந்து ஸ்டே பண்ணேன். அதோட உனக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். அப்படின்னா நாங்க பேசினதெல்லாம் நீ கேட்டல? நான் வந்ததும் தூங்கிட்டேன். ஆனா அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்ததும் தான் நான் முழிச்சுக்கிட்டேன். எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஏதாவது இருக்கான்னு போய் பாக்குறான். ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க போல. அப்ப நம்ம வந்து நம்ம தலைவனை பார்த்து, பிரதர் உங்களை நான் ஏற்கனவே எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ வந்து, ஆமா நாம அந்த மலையில மீட் பண்ணோமே, நம்ம எல்லாருமே இந்த மேஜிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண தானே வந்திருக்கோம். நீயுமா? நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். பேசாம நம்ம எல்லாருமே ஒரே டீம் ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல, நம்ம தலைவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனா நம்ம தலைவி, ஒரு நிமிஷம் இருங்க, ஏய் சொல்லுடா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க? அன்னைக்கு என்னடானா உன் அண்ணனை காப்பாத்த வந்தேன்னு சொன்ன, இப்ப என்னடானா எக்ஸாம் எழுத வந்திருக்கன்னு சொல்ற. உண்மையிலே நீ எதுக்கு தாண்டா வந்த? உன்னை பார்த்தாலே ஒரு ஃப்ராடு பையன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி நம்ம ஹீரோவை மிரட்ட, இங்க பாரு இந்த உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம்னா அது இந்த மேஜிக்கல் ஸ்கூல் தான். நான் எப்படியாவது அந்த ட்ரையல்ல பாஸ் பண்ணி ஸ்கூலுக்குள்ள போகணும், அப்பதான் என்னோட அண்ணனை என்னால காப்பாற்ற முடியும். அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ கூட மாஸ்டர் தொலைச்சிட்டேன்னு சொன்னல, சோ அவரை தேடி போகாம எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்த? ஏன்னா என்கிட்ட இந்த பவரும் இல்ல, இங்க வந்தா ஏதாவது பவர் கத்துக்கிட்டு என்னோட மாஸ்டரை போய் நான் காப்பாத்துவல அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா சொல்ல, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். என் அண்ணனை காப்பாத்தணும்னா எனக்கு கொஞ்சம் பவர் வேணும்ல, அதனாலதான் நானும் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். சரி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். கட் பண்ண நம்ம ஹீரோ அவனோட வாழை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தலைவி என்னடானா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம வந்து நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கான். அத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். டேய் எதுக்காக என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. இல்ல என்னோட பழைய வீடு அந்த வெஸ்ட் வேலியில தான் இருக்கு. நீயும் அங்க இருந்து தானே வந்திருக்க. மிஸ்டர் லீயை நீ மீட் பண்ணிருக்கியா? நான் அந்த ஊரு தான், ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல. அதோட நான் ஒரு நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் உன்ன மாதிரி தான்டா, எனக்குன்னு இப்ப வீடு இல்ல, சொல்லிக்கவும் யாரும் இல்ல. உன் சட்டை கிழிஞ்சிருக்கு, என் கூட வந்திருக்காங்களே அவங்க கிட்ட ஊசி நூல் இருக்கு, நான் அவனா உன்னோட ட்ரெஸ்ஸ தச்சு தர சொல்லவா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் ட்ரை பண்றான். ஆனா உடனே நம்ம ஹீரோ அவனை தடுத்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்டதும் நம்ம தலைவி டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா அவ தூங்கிட்டு இருக்காளே. உடனே அவங்கள பார்த்து பயங்கரமா கத்துறா, டேய் சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்கடா, அதோட இப்ப இந்த நாயோட ட்ரெஸ் தைக்கணும்னு அவசியமா? போய் தூங்குங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு இளவரசன் போல அவனோட நாட்டை வந்து எதிரிங்க தாக்க வந்தப்ப அவனோட அம்மா இருக்காங்களே, நம்ம ஹீரோவை ஆள்மாறாட்டம் பண்ணி அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு நம்ம தப்பிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடு, நீ என்னோட ஃப்ரெண்டு நினைச்சுதான் அப்படி பண்ண. இப்போ அடுத்த நாள் காலையில எல்லாருமே மேஜிக்கல் ஸ்கூலுக்கு வர, அவ மேஜிக்கல் ஸ்கூலோட டீச்சர் வந்து ஒரு மாய வட்டத்தை மேஜிக்கால உருவாக்கி உங்க எல்லாரையும் நாங்க பரிசோதனை பண்ணி பார்க்க போறோம். உங்கள யாருக்கு ஆன்ம சக்தி இருக்குதோ அவங்கள மட்டும் தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். சரி முதல்ல யார் வர போறீங்க? உடனே நம்ம டோங்ஜா தான் ஃபர்ஸ்ட் வரான். உடனே இந்த மாய வட்டத்துக்குள்ள வந்து அவனோட பவரை அதுல செலுத்த, அப்போ ஒரு நெருப்பு பரவுற மாதிரி அவனோட பவர் வெளியே வருது. உண்மையான நெருப்பு சக்தி, நீ செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில ஒரு பவரை விடுறாங்க. அந்த டோங்ஜா வேற லெவலு, நம்ம எல்லாரும் விட அவன் தான் பலசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி உண்மையான நெருப்பு சக்தினா என்ன? மேஜிக்கல்ல மொத்தம் 5 வகை இருக்கு. ஒன்னு மெட்டல், இன்னொன்னு வுட், இன்னொன்னு வாட்டர், இன்னொன்னு ஃபயர், இன்னொன்னு எர்த். பொதுவா எல்லாருக்குமே 2 விதமான மேஜிக்கல் தான் இருக்கும். ஆனா யாருக்காவது ஒரு விதமான உண்மையான சக்தி இருந்தா அவங்க தான் இந்த உலகத்தோட பவர்ஃபுல்லான கல்டிவேட்டரா இருப்பாங்க. இப்ப அதே நேரத்துல இன்னொருத்தனும் அந்த வட்டத்துக்குள்ள வந்து நிக்க, ஆனா அவன் சீட்டிங் பண்ணிருக்கான் போல. அத நம்ம டீச்சர் கண்டுபிடிச்சு அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. நீங்க பாருங்க இந்த மாயாஜால பள்ளியில சீட்டர்ஸ்க்கு இடம் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்தா இப்பவே நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வட்டத்துக்குள்ள வந்து தன்னோட பவரை விட நம்ம ஹீரோட பவர் ஒரு டிராகன் மாதிரி வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் செதற விடுது. உனக்கு உண்மையான மெட்டல் சக்தி இருக்கு, நீயும் செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையில அவங்களோட பவரை விடுறாங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து நம்ம ஹீரோவை, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நீயும் அவன மாதிரி சீட் பண்ணியான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண, அப்ப நம்ம ஹீரோவோட கையை விலகி பாக்குறாரு. அப்ப அவனோட கையில
பர்பிள் கலர்ல ஒரு மேஜிக் மார்க் இருக்கு. அதை நம்ம பாத்துறான். அப்படின்னா உண்மையிலே நீ என்னோட ஃப்ரெண்டு தான் தம்பி. உனக்கு ரேரான மெட்டல் சக்தி இருக்கு. நீ எதிர்காலத்துல சிறந்த வீரனா வருவ. பேசாம நீ என்னோட சீடனா வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் கேட்க, ஆனா தலைவன் வேணான்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு போயிடுறான். இப்ப நம்ம டீச்சர் வந்து நம்ம தலைவியை தான் கூப்பிடுறாங்க. அவங்க யாரு கூப்பிடுறாங்க? உன்னதான் கூப்பிடுறாங்க போ. ஏய், அவங்க என்ன கூப்பிடல, உன்னதான் கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனிய தள்ளிவிட, உடனே நம்ம ஷிபா வந்து அந்த வட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறா. ஆனா அவளுக்கு எந்த சக்தியும் வெளிப்படல. இங்க பாருமா, உனக்கு ஆன்ம சக்தி இல்ல, நீ கிளம்பு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த ஷிபா வெத்து வெட்டுன்னு. பாத்தீங்களா, இந்த புள்ள பூச்சிலாம் கலாய்க்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேனா? டீச்சர், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இங்க பாருமா, உங்ககிட்ட சக்தியே இல்ல. சரி, நீ கெஞ்சி கேட்கறதுனால உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கற அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஷிபா அவளோட பவரை மறுபடியும் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றா. அப்ப ஷிபாவோட தலைமுடிக்குள்ள இருக்கிற நம்ம நிறைய இருக்க வந்து ஷிபாவுக்கு உதவி பண்ணுது. அப்போ ஷிபாவோட சக்தி வெளியே வர, பரவாயில்லையே உனக்குள்ளயும் ஆன்ம சக்தி இருக்கு, ஆனா அது ஒன்னும் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான சக்தி இல்ல, நார்மலான ஆன்ம சக்தி தான். சரி, நீயும் செலக்ட் ஆயிட்ட, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவியும் செலக்ட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆகி அந்த பரிசோதனை முடியுது. இப்ப எல்லாருமே அந்த சோதனைக்கு பிறகு அவங்களோட ரூமுக்கு போக, நம்ம தலைவன் நம்ம தலைவி உடம்புக்குள்ளதான் அந்த நரி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவளுக்குள்ள இருக்கிற அந்த நரிய எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்றான். உடனே அவன் பின்னாடியே போக, அப்ப நம்ம டோங்ஜா இருக்கால, அவன் வந்து நம்ம தலைவனை தடுக்கிறான். என்ன வேணும் உனக்கு? உனக்குள்ள மெட்டலோட பவர் இருக்குல்ல, அது ரொம்ப ரேரான பவர். நான் மறுபடியும் அந்த பவரை பார்க்கலாமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு, வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி நம்ம டோங்ஜா நம்ம ஹீரோட ஷோல்டர் மேல கைய வைக்க, உடனே நம்ம ஹீரோ டோங்ஜாவை அட்டாக் பண்றான். உடனே ரெண்டு பேருமே அவங்களோட பவரை விட்டு சண்டை போட, வாவ் உண்மையிலே உன்னோட பவர் செமடா, நாம ஏன் ஒரு டீமா மாறக்கூடாது? நாளைக்கு டீம் மேட்ச் தானே, அதனால நம்ம ஒரே டீமா இருக்கலாம், என்ன சொல்ற? இங்க பாரு, நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் இங்க வரல, நான் இங்க வந்ததே வேற வேலைக்காக, சோ என்னாலலாம் உன் கூட சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து ஷிபாவை தேடி கிளம்பிடுறான். அதே நேரத்துல நம்ம ஷிபா வந்து அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறா. நீ மட்டும் இப்ப வெளியே வரல, என்னோட முடிய வெட்டிடுவேன், வெளியே வா. அப்ப அந்த நிறைய இருக்க வெளியே வருது. ஏய், நிறைய இருக்கா? நீ எனக்குள்ள இருக்கியா? ஏய், நீ பொண்ணு தானே, பொண்ணா இருந்துகிட்டு உன் முடிய வெட்ட போற? அதோட என்ன நிறைய இருக்குன்னு கூப்பிடாத, எனக்குன்னு ஒரு பேரு இருக்கு. நான் தான் ரியன், 1000 வருஷமா வாழ்ற ஒரு குமிகோ. 1000 வருஷமா வாழ்றியா? பயங்கரமான ஆள் தான் பண்ணி. சரி, 1000 வருஷமா வாழ்றேன்னு சொல்ற, அப்படி இருக்கும்போது என்னோட தலைமுடிக்குள்ள எதுக்காக நீ வாழ்ற? அது வந்து நீ ஒரு பயந்தாங்கோலிமா, உன்னை பார்க்கும் போது பாவமா இருந்தது, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் உனக்குள்ள வந்தேன். என்னடா வளர்ற? அந்த ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் தானே எனக்குள்ள வந்த? சொல்லு, ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நான் குளிக்கும் போது நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா? என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடி இப்ப டேமேஜ்ல இருக்கு, அதனால என்னால எதுவும் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம அங்க அப்படி என்ன இருக்கு பார்க்க? அதுவும் சரிதான், உன்னோட ஸ்பிரிச்சுவல் பாடி டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னியே, பெரிய அடியா? பெருசாலா இல்ல, இருந்தாலும் குணமாக்க ஒரு 5 வருஷம் ஆகும். எனது 5 வருஷம் ஆகுமா? அப்படின்னா 5 வருஷமா என் உடம்புக்குள்ள இருப்பியா? சரி, என் உடம்புக்குள்ள இருக்க போறேன்னு சொல்ற, அதுக்கு காசு கொடுக்குறியா? ஃப்ரீயாலா இருக்க கூடாது. ஏய், நீ என்ன முட்டாளா? நான் உன் தலைமுடிக்குள்ள இருக்கேன், அதுக்கு எதுக்கு காசு கேக்குற? அதோட நான் உன் கூட இருக்கேன்னு நீ தான் பெருமைப்படணும். ஏன் நிறைய இருக்கா? உனக்கு 1000 வயசு ஆகுது, ஆனா வெக்கமே இல்லாம பேசுற. ஹேய், நீ தானே காதல் மன்ன, எத்தனை வருஷமா காதல் மன்னன் சொல்லி எத்தனை லவர்ஸை பிரிச்சிருப்ப? என்னடா சொல்ற? நான் உன்ன லவர்ஸை பிரிக்க மாட்டேன், சேர்க்கிறவன். உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, நான் இப்பதான் இவனை முதல் தடவை பாக்குறேன். அப்ப நம்ம ஹீரோ அங்க வர, உடனே ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. ஷிபா, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? யாருகிட்டயும் இல்லையே. சரிவா, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். நிஜமாவா? சரிவா, பேசிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட, அப்ப நம்ம தலைவி என்ன பண்றா, நைஸா நம்ம தலைவன் சாப்பிடுற சாப்பாட்டுல எதையோ ஒண்ணு கலந்துடுறா. அத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். இந்தப்பா, இந்த கறியை சாப்பிடு. என்கிட்டே சித்து வேலையா வச்சிக்கிறண்டி ஒண்ணு. உடனே நம்ம தலைவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற அவளோட தண்ணியில ஒரு பவரை விட்டு அந்த கறியை எடுத்து சாப்பிடுறான். இந்தம்மா, இந்த தண்ணிய குடி, நீயும் குடிப்பா. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தண்ணிய குடிக்க, ஏண்டா நீ பண்ணதை நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? இருடி, உன்னை ஏதாவது பண்றேன். என்ன இது, நான் விட்ட மந்திரம் வேலை செய்யல? பார்க்க சாதாரணமா தான் தெரியறா, ஆனா எப்படி இவன் மேல என் மந்திரம் வேலை செய்யல? அப்ப நம்ம தலைவனுக்கு என்னவோ பண்ண. ஏய், என்னடி பண்ண? அந்த தண்ணியில ஏதாவது கலந்தியா? உன் தலை சுத்துதா? நான் யூஸ் பண்ண அந்த மாயப்பொடி கலந்த தண்ணியை நீ குடிச்சிட்ட,
அதான் தலை சுத்துது. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பதான் நான் அதுக்கான ஆன்டிடோட்டை கொடுப்பேன். எதுக்காகடா என்ன ஃபாலோ பண்ற? என்கிட்ட இருக்கிற காசுக்காகவா இல்ல என்னோட மாஸ்டருக்காகவா? மாஸ்டரா? யார் அது? ஓ, அப்ப உனக்கு என்னோட மாஸ்டரை பத்தி தெரியாதா? அப்புறம் எதுக்குடா என் பின்னாடியே வர? என் அண்ணனை காப்பாத்தாதான் எனக்கு நீ வேணும். என்ன மறுபடியும் அண்ணன் இங்க நானு பீலா விடுற? நான் இதை நம்புவேன்னு பாக்குறியா? நான் ஒன்னும் உங்ககிட்ட பொய் சொல்லல. என் அண்ணனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி நம்ம ஹீரோ அடிக்க போக, அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவங்க 2 பேரையும் தடுத்துறாரு. ஏமா, நீ எப்ப வேணா சண்டை போடு, ஆனா அதுக்கு முன்னாடி பில்ல பே பண்ணிட்டு சண்டை போடு. எவ்வளவுங்க பே பண்ணணும்? எனது இந்த டீயோட விலை 300 ரூபாவா? எங்க என்னங்க அநியாய கொலையா இருக்கு? எங்க அக்கௌண்ட் இருக்கா? சாரிமா, இங்க கடன்லாம் கிடையாது. இவருதான் இந்த கடையோட ஓனரு. பேரு வந்து யானு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவனோட அலங்களை வாங்கிடுறாரு. வாவ், நல்ல வாட்ட சட்டமா இருக்கானே, என்னோட நாடக ஷோக்கு இவன் தான் சரியான ஹீரோவா இருப்பான். இவனை வேணா எனக்கு வித்துடுறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, உடனே நம்ம தலைவி ஹீரோவை அவர்கிட்ட வித்துட்டு அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவை தான் நம்ம தலைவி வித்துட்டாலே, அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. டேய், உன் ஃப்ரெண்டு சீக்கிரமா வந்துருவான். அதோட அவன் பலசாலி, ஏன்னா அவன் கிட்ட டபுள் சோல் பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நடக்க போற காம்படிஷன் ரொம்ப டஃப்பான காம்படிஷன். அதனால நம்ம அதுல தான் இப்ப நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்ப அதே நேரத்துல நம்ம தலைவி நம்ம ஹீரோ விப்பால, அப்ப அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட நடக்க போற காம்படிஷனுக்கான எக்ஸாமோட பேப்பரை கேட்டிருப்பா. அவரும் கொடுத்திருப்பாரு. ஆனா அவரு பழைய கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாரு போல. அந்த ஆளு பழைய வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டான். நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நம்பாதுன்னு. கஷ்டப்பட்டு படிச்சாதா எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம். ஆனா தலைவி விட்டுதா இல்ல. அடுத்த நாளே நம்ம டோங்ஜாவை கூப்பிட்டு போய் அந்த ஹோட்டல் ஓனரை பாக்குறா. உடனே அவரும் ஒரு புது கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறாரு. உடனே தலைவி அதை ஓபன் பண்ணி பாக்குறா. ஆனா அதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. என்னங்க இதுல இவ்வளவு கொஸ்டின் இருக்கு? ஏமா, எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் வைப்பாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அதனால இதுல இருக்கிற எல்லா சிலபஸையும் நீ படிச்சிட்டனா நீ பாஸ் ஆயிருவ. அப்ப அங்க ஒரு டிராமா ஷோ நடக்குது. அந்த ஷோல தான் நம்ம ஹீரோ டிராமா ஆர்டிஸ்டா நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஹோட்டல் ஓனர் நடிக்க வைக்கிறாரு. இந்த பொண்ணோட பேர் வந்து மேகி. அவங்க 2 பேருமே தேவதாரக்கனோட காதல் கதையில நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அது அந்த கதை தானு நம்ம தலைவி கண்டுபிடிச்சிடுறா. அப்ப நம்ம ஹோட்டல் ஓனர் என்ன பண்றாரு, நம்ம தலைவிய அந்த ஷோ நடக்கிற இடத்துல தள்ளி விட, ஏய் வந்துட்டியா, என்னை எப்படியாவது காப்பாத்து. அட, என்னையே யாராவது வந்து காப்பாத்தணும்டா, என்ன விடுறா. ஏய், என்னை காப்பாத்துடி, உன்னால தானே நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். டேய், இந்த இடம் நல்லா தானே இருக்கு, இங்கேயே இரு. நீ வெளியே வந்தா எனக்கு தான் ஆபத்து. அதெல்லாம் இல்ல, ஒழுங்கா என்ன கூப்பிட்டு போ. அப்ப சடனா யாரோ வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை எப்பவுமே ஒரு டீம் கொலை பார்ப்பாங்களே, அந்த டீம் தான் மறுபடியும் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே நம்ம டீம் வந்து அவங்க கூட சண்டை போட, ஆனா நம்ம டீமால அவங்கள சமாளிக்க முடியல. அப்ப நம்ம ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல, அவரு வந்து அவங்க எல்லாரையும் தன்னோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்து மறைய வச்சிடறாரு. மாமா, அந்த லீசுவன் தான் உன் காணாம போன ஃப்ரெண்டா? ஆமா, அவங்க கிட்ட காவல் கிளானோட மார்க் இருக்கு. காவல் கிளான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக எங்க அம்மா அவனை என்ன மாதிரி நடிக்க வச்சாங்க. அந்த சம்பவத்தப்பதான் அவனோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதோட அவன் அந்த லாங்மிங் செக்டோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப அவனுக்கு வெறும் 11 வயசு தான். என்னை விட 6 மாசம் சின்ன பையன். அந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்க அவன் இறந்து போயிட்டதா நினைச்சோம். ஆனா அவன் உயிரோட இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம தலைவி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த முரட்டு பையன் நல்லவதான் போலியே, நாம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோமா? சரி, நாம அவனை நாளைக்கு கூப்பிட்டு வந்துடலாமா? ஐயே, நாம எதுக்கு அவனை கூப்பிட்டு வரணும்? அவனுக்கு இது தேவைதான். ஆனா அடுத்த நாளே நம்ம இளவரசர் இருக்காருல்ல, அதான் நம்ம டோங்ஜா, அவன் நம்ம தலைவியை போய் பார்த்து அடுத்து நடக்க போற மேட்சுக்கு நம்ம ஹீரோட உதவி தேவைன்னு அவன் சொல்ல, அவன் வேணுமா? யோசிச்சுதான் சொல்றீங்களா? இங்க பாரு, அவன் இருந்தாதான் என் டீம்ல உன்னை சேர்த்துப்பேன். சரி, உங்ககிட்ட தான் பணம் இருக்கே, அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பணம் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வரலாம்ல. ஹேய், நாங்க ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறியா? நாங்க எவ்வளவு கேட்டாலும் தரோன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த ஆளு முடியாதுன்னு சொல்லிட்டான். அதோட அவன் இப்ப அங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ஆமா ஆமா, நான் தான். அதுக்கு என்ன இப்போ? அதோட அவனை தான் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ நாம எதுக்கு அவனை காப்பாத்தணும்? விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, அப்ப நம்ம டோங்ஜோ வந்து, ஏமா, மேஜிக்கல் ஸ்கூலோட ரூல் தெரியுமா? யாராவது ஒருத்தரை கடத்திட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டா அவங்கள ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. இது ஸ்கூலோட விதிமுறைக்கு எதிரானதுமா? சரி சரி, நான் உன்னை கூப்பிட்டு வரேன். கட் பண்ண நம்ம தலைவி அந்த ஹோட்டல் ஓனரை பார்த்து நம்ம ஹீரோவை விட சொல்றா. ஆனா அவரு முடியாதுன்னு சொல்ல, உடனே தலைவி அவரை ஏமாத்திட்டு நம்ம தலைவனை
அங்க இருந்து கூப்பிட்டு போக பாக்குறா. ஆனா அவரு தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்த, அப்ப நம்ம இளவரசன் இருக்கான்ல அவன் ஒரு மேஜிக்க போட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ண உடனே 2 பேரும் அந்த போர்ட்டல் வழியா வெளியே வந்துடுறாங்க. நீ தான் என்ன காப்பாத்தினியா? ஆமா, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ என்னோட பார்ட்னரா இருக்கணும். சோ நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒரே டீமா இருக்கலாம். டேய் இங்க பாரு, டோங்ஜா சப்போர்ட் பண்றான்னு ஓவரா ஆடாத. மறுபடியும் ஏதாவது தகுதி ததம் பண்ண உன்னை உசுரோட உரிச்சு பீஸ் பீஸா வெட்டி எடைக்கு போட்டு வித்துருவேன், பாத்துக்கோ. ஏய் வாய மூடுறி மண்டோதரமே. சரி நாளைக்கு கேம்ல பார்க்கலாம். கட் பண்ண அடுத்த நாள் எல்லாருமே போட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு வர உடனே நம்ம டீச்சர் ஒரு மாய உலகத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்து நடக்க போற கேம் சிம்பிளான கேம். உங்க எல்லாரையுமே ஒரு கனவு உலகத்துக்குள்ள நாங்க அனுப்பவும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த கனவு உலகத்தை விட்டு வெளியே வரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமை அந்த கனவு உலகத்துக்குள்ள அனுப்புறாங்க. அந்த உலகம் பார்க்க இமயமலை மாதிரி இருக்கு. ஐயோ எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? ஐயோ இந்த இடம் ரொம்ப குளிருதே, யாராவது இருக்கீங்களா? டீமோட போய் சண்டை போடலான்னு பார்த்தா நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. அப்ப நம்ம சிவா வந்து போட்டியில கலந்துக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ பாக்குறா. உடனே அவங்கள உதவிக்கு கூப்பிடுறா. அப்ப அவங்க நடந்து வரும்போது அந்த ஐஸ் உடைஞ்சு போய் 2 பேருமே அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம தலைவி இருக்கிற இடத்துலயும் அந்த ஐஸ் வந்து உடைஞ்சுக்கிட்டே வர உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க இருந்து பறந்து போறா. அதே நேரத்துல நம்ம டோங்ஜாவோட டீமை காட்ட அவன் இடத்துல இருக்கிற அந்த பனிப்பாறைகள் பெருசு பெருசா வளருது. அதோட அவங்கள அது நெருங்க பாக்குது. உடனே எல்லாருமே சேர்ந்து அதை பிரேக் பண்ண பாக்க அதே நேரத்துல நம்ம தலைவியை காட்டுறாங்க. நம்ம தலைவி அந்த மேஜிக்கல் போர்டால அங்க இருந்து வேகமா போயிட்டு இருக்கா. அப்பாவுல பனி கிறிஸ்டல்லாம் அட்டாக் பண்ணுது. நம்ம தலைவியும் அதுங்க கிட்ட எடுத்து எப்படியோ தப்பிச்சு கெத்தா போயிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஈயோட டீம் வந்து அந்த கிறிஸ்டலோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம டோங்ஜா இருக்கால அவன் வந்து ஒரு மேஜிக்கல் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிடுறான். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம டீச்சர்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாமா, இந்த சின்ன வயசுலயே பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் பொருளை அவன் கண்ட்ரோல் பண்றான். இந்த டோங்ஜா உண்மையிலே கெத்தான ஆளுதான் போல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாத்தியாரே, அவங்க கிட்ட இருக்கிற அந்த கல்லு தான் பவர்ஃபுல்லான கல்லு. அவன் ஒன்னும் பவர்ஃபுல்லான ஆள் இல்ல. இதே நேரத்துல நம்ம டோங்ஜா வந்து அந்த சிவப்பு கல்லை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறான். அதே நேரத்துல நம்ம தலைவி ஐஸ் புயல்ல மாட்டிக்கிறா. அப்ப நம்ம தலைவன் வந்து அவளை அந்த புயல்ல இருந்து காப்பாத்துறான். பரவாயில்லையடா, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துன. சரி மத்தவங்க எங்க தெரியலையே. ஐயோ அது வந்துகிட்டு இருக்குடா, வா நம்ம ஓடி போலாம். ஐயோ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வா நம்ம கீழே குதிக்கலாம். ஏய் விட்ரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தலைவி அவனை கூப்பிட்டு கீழே குதிச்சிடுறா. நல்ல வேளை நாம இவன் மேல விழுந்ததால நமக்கு பெருசா எந்த அடியும் படல. ஏ பைத்தியக்காரி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வச்சு இவ்வளவு அட்டாக் பண்ண முடியாது. நாம ஏதாவது பண்ணா வெளியே இருக்கிறவங்க நம்மள பாத்துருவாங்க. ஆனா ஏதாவது பண்ணி இவ கிட்ட இருக்கிற அந்த நரிய நாம எடுக்கணும். டேய் என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன குளிருதா? பார்த்தா தெரியல, இது இமயமலைடா, இங்க குளிராம என்ன பண்ணும்? சரி உன் கைய கொடு. ஏய் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அடைச்சி நானும் அந்த இடத்துல கேட்கல, உன் கைய கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட பவர் கொடுத்து அவளோட குளிர சரி பண்றான். நம்ம ஹீரோ இதை பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அட இப்ப எனக்கு குளிரவே இல்லையே, நல்ல கதகதப்பா இருக்கு. தேங்க்ஸ் பா. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப திறமைசாலி. கண்டிப்பா இவனை மேஜிக்கல் ஸ்கூல்ல சேர்த்துப்பேன். அவசரப்படாதீங்க, இன்னும் 2 ட்ரையல் இருக்கு. அந்த 2 ட்ரையலையும் அவங்க தாண்டி வந்தாதான் மேஜிக் ஸ்கூல்ல சேர்க்க முடியும். இப்போ இவ வீக்கா தான் இருக்கா, நம்மளோட பவரும் இவளுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது. இப்ப நாம இவளை கொன்னா கூட யாருக்கும் தெரியாது. பேசாம நாம இவளை கொன்னுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளுக்குள்ள போக இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.